ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 14th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில மூரிங் காம்படிஷன் நடந்ததுல வாங்கோட அப்பா செம்மையா பிளான் பண்ணி HMS ஸ்கூல்ல இருந்தே வெளியில வர வச்சிட்டாரு. இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹெச்எம் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தாரா, அவர் கூட மூரிம் அசோசியேஷன்ல ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, ஒருவேளை அந்த குட்டி பையன் உயிரோட இருக்கலான்ற மாதிரி சொன்னாரா. அதை பத்தி ஹெச்எம் யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு அப்பதான் சிவுவோட ஞாபகம் வருது. சனா கூட ஒரு தடவை கேட்டிருப்பாள்ல, எனக்கும் நெருப்ப பார்த்தா பயம், அவனுக்கும் நெருப்ப பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இவனுக்கு எனர்ஜி கண்ட்ரோல் பண்றதுலாம் வருது இல்ல, இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் சனாவோட அப்பாவை பார்த்தா அவர் இந்த செக்யூரிட்டி பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி என் வீடு தீப்பிடிக்கும் போது ஹெச்எம் அங்கே இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சிருக்கும், நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல அவரோட பேரை சொல்லி அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இந்த செக்யூரிட்டி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து சைனீஸ்காரி. வாங்கோட அப்பா எல்லாருமே சைனால தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த செக்யூரிட்டிக்கும் சைனீஸ் மட்டும் தான் தெரியும் போல. அப்புறம் அப்படி ஹீரோயினை பார்த்தா அவளும் சிவும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. சனா எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க, ஸ்கூல் எப்படி இருக்குன்ற மாதிரி நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆன்ட்டி சொன்னாங்கல்ல, உங்க அப்பா கண்ணு இப்படி ஆனதுக்கும் ஸ்கூலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி, அதை நினைச்சு வர வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கா. இன்னொரு பக்கம் வாங்க பார்த்தா அவனும் ரொம்ப வருத்தமா ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருக்கான். அப்பதான் அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. அவன் அவங்க அம்மாவுக்காக தான் இதெல்லாம் பண்றான், நீங்க அப்பாவை நம்புறீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க இருந்துட்டு உங்க அப்பாவுக்கு பாசமாலாம் பேச தெரியாதுப்பா, ஆனா என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா, அவர் அவரோட வழியில உன் மேல பாசம் வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு தோணல, அதனால அவங்க அப்பா பத்தி எதுவுமே பேசல. அப்படியே காலையில ஆயிடுது. சிவு அப்படியே ஸ்கூல் வாசல்ல சோகமா நடந்துட்டு இருக்க. அப்ப இந்த 3 பசங்க ஒன்னாவே இருப்பாங்கல்ல, ட்ரோன் விடுவான்ல அவன் கூட 2 பசங்க, அவங்க 3 பேர் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. சிவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே சிவு வேற நிறைய மெசேஜ் பண்ணியிருப்பான் போல இவங்களுக்குலாம், எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்துருங்கன்ற மாதிரி. அதான் அந்த பசங்களும் கலாய்க்கிறாங்க, ஒரு செலிபிரிட்டி எனக்கு எத்தனை தடவை மெசேஜ் பண்றான்ற மாதிரி. அப்புறம் குக்கிங் சார் இருக்கார்ல, அவர் தான் இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி சம்மதிக்க வச்சிருப்பார் போல. அப்புறம் அப்படியே ஒரு 2 பொண்ணுங்க இருக்கும்ல, அந்த பொண்ணுங்களும் வந்துருச்சுங்க. இப்ப அப்படியே எல்லாரும் மொத்தமா சேர்றாங்க. இந்த சந்தோஷம் பொறுக்காத இந்த யோகா சார் இருக்கார்ல, அவர் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சனா, அவன் இன்னுமே ரூமை விட்டு வெளியில வரல. அப்பா அவன் ரூமுக்கு வாங்க வரான். அவனும் அவளை சமாதானப்படுத்த தான் பாக்குறான். என் அப்பாவை பாரு, எவ்வளவோ போய் சொல்றாரு, என்னை இந்த நிலைமையில இங்க விட்டுட்டு போயிட்டாரு, ஆனாலும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நீயும் அப்பா மேலே நம்பிக்கை வையின்ற மாதிரி பேசுகிறான். அப்புறம் என்னோட அப்பா சார்பாக நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி கிளாஸ் ஆரம்பிக்குது. கிளாஸுக்கு இந்த யோகா சார் இருக்கார்ல, அவர் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஹெச்எம்மோட ரூல்ஸ் இது வரைக்கும் சரியாக இல்லாததுனால கடைசியில் நம்ம இந்த ஸ்கூல் இந்த மாதிரி வந்து நிற்குது. என்ன நடந்துச்சுன்றதை நான் விளக்க தேவையில்ல, ஆனால் இனிமே நம்ம ஹெச்எம் நினச்ச மாதிரி இந்த ஸ்கூல் இருக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் புதுசாக வந்திருக்கிற ப்ரொஃபஸர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காருல, அதில் ஒரு லேடி, அவங்க தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறாங்களா இனிமேட்டு. ஆனால் அந்த லேடியை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்படியே முன்னாடி உள்ள முடி ஒரு கண்ணில் பாதியை மறைச்சிக்கிட்டு இருக்கு, பயங்கர டெரர் பீஸ் மாதிரி தெரியுது. அதுவும் ஹெச்எம் சாரை தான் குறை சொல்லுது. அவரோட ஃபிலாசபியே தப்பு, அவர் மூரின் ஸ்கூல்ல இந்த மாதிரி கொண்டு போனதுனால தான் உங்களாலேயே காப்பாற்றிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிமே பசங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக கொண்டு வர போகிறாங்களாம் இவங்களோட வழியில. இப்போ இங்கே இதெல்லாம் பேசி முடிக்க ஹெச்எம் ரூம்ல, அதாவது யோகா சார் தலைமையில் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது. ஏற்கனவே இங்கே 3 ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட வேலையை பாதிக்கு மேலே குறைச்சிட்டு புதுசாக வந்த 3 பேருக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்தவங்க கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஸ்டாஃப்ஸ் யாருமே அங்கே இருக்கக்கூடாதான். ஆனால் குக்கிங் சார்லாம் சொல்லி பார்க்குறாரு, எங்களுக்கு தான் குழந்தைங்களை பற்றி தெரியும், இவ்வளோ நாள் நாங்கள் இருந்திருக்கோம், நாங்கள் இல்லாமல் எப்படி இவங்க தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யோகா சார் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, நான் தான் இப்போ இங்கே ஹெச்எம், நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணுன்ற மாதிரி பேசிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த செக்யூரிட்டி பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட வாங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் ஃபோனில் பேசிட்டு இருக்கான். சனாவோட அப்பா ஹெச்எம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருப்பார்ல, அந்த விஷயம் நடக்கவே கூடாதுன்றத சொல்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்யூரிட்டி பொண்ணு ஹீரோயினோட அப்பாவை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லி இருந்திருப்பார்ல சனாவோட அப்பா, அந்த விஷயத்தையும் சொல்ல அவங்கள பார்க்க விட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பையன் உயிரோட ஒரு கணா இல்லையா யாருன்னு கூட அந்த ஆளுக்கு தெரியாது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவன் காருக்குள்ள இருந்து தான் ஃபோன் பேசிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணா பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. யாருன்னு பார்த்தா போன சீன்ல ஹெச்எம் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தாருல அந்த ஆளு. இவருக்கு அந்த குட்டி பையன் உயிரோட இருக்கான்றது தெரியும் போல. அந்த குட்டி பையன் இலைகளுக்குள்ள கிடந்தான்ல, அவன் உயிரோட தான் இருந்திருக்கான், சாகல.
அப்புறம் யூஎஸ்ல உள்ளவங்க அவனை அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க போல. இதெல்லாம் சொல்லிட்டு சனாவோட அப்பா இருக்கார்ல அவரோட பேரை சொல்லி அவன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்ற மாதிரி இந்த ஆள் கேட்குறாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் பதில் பேசல. அப்புறம் அப்படி திரும்ப ஸ்கூலுக்கு வந்தா இந்த யோகா ஆசிரியர் எதையும் யோசிச்சுட்டு நிற்காரு. அப்போ புதுசாக இந்த லேடி டீச்சர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் நிறைய இடத்துல தேடிட்டேன், அந்த சாவி இங்கே இல்லவே இல்லை, ஒரு வேளை பசங்க தங்கியிருக்காங்கல்ல அந்த இடத்துல தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவர் எல்லாருமே கூட்டிட்டு வந்து அந்த சாவிக்காக தான் போல. அது மட்டும் இல்லாமல் அந்த புது லேடி டீச்சர் சனாவோட ரூம்ல தேடவான்னு கேட்க இந்த யோகா சார் கண்டிப்பாக ஹெச்எம் அதை சனாவோட ரூம்ல வச்சிருக்க மாட்டாரு, ஏன்னா சனாவோட சேஃப்டி அவருக்கு ரொம்ப முக்கியம், இந்த ஸ்கூலுக்குள்ள வேற எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி சனாவை பார்த்தா அவன் இன்னுமே ரூம்ல இருந்து வெளியில வரல. அவகிட்ட சிவு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். நாளையில இருந்து கிளாஸ்லாம் வேற வேற மாதிரி மாறுது, கண்டிப்பா நீ வந்தாதான் முடியும், அதோட ஹீரோயினும் இன்னும் வரல, வாங்க மனசுல என்ன இருக்குன்றதே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினை பார்த்தா அவ இன்னும் அவங்க அப்பா பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. அவருக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கிட்ட இன்டைரக்டா நான் மூரின் ஸ்கூல் போகிறது உங்களுக்கு அவ்வளோ வலியை கொடுக்குதாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவர் எதுவுமே பதில் சொல்லல, அப்படியே படுத்துக்கிட்டாரு. அவரோட கண்ணை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறா, ஆனால் அவளால் கேட்க முடியல. அதுக்கு பதிலாக நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், என்னை தவிர யார் உங்களை புரிஞ்சுக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவர் எதுவுமே பேசல, அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டாரு. அப்புறம் அப்படி சிவு வாங்கு மாறி மாறி இதுக்கு முன்னாடி நடந்ததே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சிவு ஒரு கட்டத்தில் சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அப்போ இடையில வந்து வாங்கு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க சிவு வாங்கிக்கிட்ட பேசவே இல்லை, அப்படியே கிராஸ் பண்ணி போகலான்னு பார்க்குறான். ஆனால் வாங்க அவனை நிறுத்தி ஆமாம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னால் ஹீரோயினுக்கு என்ன கொடுக்க முடியும், அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன், அவளுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துப்பேன், அவளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுப்பேன், உன்னால என்ன கொடுக்க முடியும், அவளுக்கு உன்னால ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, நான் இவ்வளோ நாள் இந்த ஸ்கூல்ல இருந்தது கனவு மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தது ஹீரோயினை பார்த்தது, ஒருவேளை நான் இங்கேருந்து போயிட்டேன்னா அந்த கனவுலாம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல சிவு உடனே கொஞ்சம் கோமா நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாங்கோட எண்ணம் என்னன்னா சிவுவோட உலகம் வேற ஹீரோயினோட உலகம் வேற, சிவுவோட உலகத்துல ஹீரோயினால தாக்க முடிக்க முடியாது, அவ அங்க சந்தோஷமா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஏன்னா சிவு ஒரு செலிபிரிட்டி தானே, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நைட் ஆயிடுச்சு, இந்நேரம் பார்த்தா வெளியில எங்கேயோ கிளம்புறா. அவ ஆன்டி வேக வேகமா வந்து என்னாச்சு எங்க கிளம்புறா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம வீட்டில் அரிசி எல்லாம் காலியா போச்சு, நான் ஸ்கூலுக்கு ஓடி போனப்போ நீங்க தான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டீங்க, எல்லாத்தையுமே பண்ணீங்க, இனிமே நானும் ஏதாவது பண்ணணும்ல, அதனால திரும்ப நான் பார்ட் டைம் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் அப்படி சிக்கன் கடைக்கு வேலைக்கும் போயிட்டா. அங்க ஹீரோயின் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு டிஷ் கண்டுபிடிச்சிருக்கா. அதை அந்த கடைக்கார லேடிட்ட கொடுக்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, இத்தனை நாள் வேலைக்கு வராதுக்கு இது காம்பன்சேஷனா அப்படின்ற மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் சிவு ஹீரோயினை தேடி அவ வீட்டுக்கு போயிருக்கான். அங்க அந்த ஆன்டி ஹீரோயின் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்ல இவனும் அங்க போய் கேட்டா அப்பதான் ஹீரோயின் டெலிவரிக்கு போயிருந்திருக்கா. சரின்னு சொல்லிட்டு வெளியில தேடி போனா கரெக்டா ஹீரோயின் ஒரு இடத்துல ஹீரோ பக்கத்துல கிராஸ் பண்றா. ஆனா ரெண்டு பேருமே பாத்துக்கல. இவ கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஓனர் லேடின்னு சொல்றாங்க, இப்படி ஒரு பையன் வந்தா நீ டெலிவரிக்கு போயிருக்கேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் சிவுவை பார்த்தா அவன் ஹீரோயினை தேடி தெருவா ஓடிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நோட்டு கடையை கிராஸ் பண்றான். அவ ஏற்கனவே ஒரு மியூசிக் நோட்ஸ் இவனுக்கு வாங்கிட்டு வந்தால அந்த கடை, அதை பார்த்து அப்படியே இவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க பார்த்தா அங்க ஹீரோயின் வந்துட்டா. இவன் அப்படியே பாசத்துல அவளை போய் ஹக் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்க, ரோட்ல நிக்கிற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யாரும் ரொம்ப வராத ஒரு இடத்துல அவனை கூட்டிட்டு போய் நிக்க விட்டு பேச வைக்கிறா. அவன் இருந்துட்டு என்ன யாரும் வராத இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல ஐயோ யாரும் பாத்திர போறாங்கன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சிவு பாக்குறான், இவன் அவளுக்கு கொடுத்தான்ல அந்த டாலர் அவன் இன்னும் போட்டுட்டு இருக்கா. அதை அவன் பாக்குறான்னு சொல்லிட்டு இந்த நான் இப்போ உடனே கழட்டி தரேன் உன்னோட தானே, நான் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி கழட்ட பார்க்க அது உன் கழுத்திலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான் அவனும். ஆனா அவ இது உன்னோட லக்கி சாம் தானே, அது எப்படி என்கிட்ட கொடுக்குற அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டவல் எடுத்துட்டு வந்திருப்பான். அதையும் அவன் கழுத்துல மாட்டி விடுறான் ரொம்ப குளிருன்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க ரொமான்டிக்கா ஒரு கிஸ் அடிக்க அப்படியே அங்கே கட் பண்ணி வாங்க கட்டுறாங்க. அவன் ஹெச்எம் ரூம்ல உட்காந்துருக்கான். இப்போ யோகா சார் தானே ஹெச்எம் இடத்துல இருக்காரு. அவர் வாங்கிக்கிட்ட உங்க அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு, நீ காம்படிஷன்ல நல்லா பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் இருந்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சங்குவை பத்தி சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த சங்குனா என்ன, நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா, எல்லா பவரும் கிடைக்குமான்னு சொல்ல அவரும் சங்குன்றது ஒரு அத்தாரிட்டி மாதிரி, நம்ம திறமையானவங்களா இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அத்தாரிட்டி அது வேணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே திரும்ப ஹீரோயினையும் சிவுவையும் கட்டுறாங்க.
அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் புதுசாக கண்டுபிடிச்சால, அது சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் சங்கை குரூப்புக்கு கீழே போயிடுச்சு, அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறான். ஹீரோயினும் சரி இப்போ வாங்க எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் என்ன நினைக்கிறான்றது தான் ஷிவுக்கே தெரியலையே, ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சமாதானம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலுக்கு வந்தா வாங்க சிலம்பம் பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். அப்பா அங்கே ஷிவு வரான். வாங்கிக்கிட்ட உன் அப்பாவால தானே நம்ம ஹெச்எம் இந்த ஸ்கூல்ல இருந்து போனாரு, அதை பத்தி உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு கேட்குறான். வாங்கும் எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சங்குவை எப்படியாவது அடைவேன், அதை அடைஞ்சேன்னா எனக்கு தேவையானது எல்லாமே எனக்கு கிடைச்சிரும், சங்கு எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஷிவு இருந்துட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கனா, வேற என்ன செய்ய சொல்ற என்ன, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே ஹீரோயினும் என் அம்மாவும் தான், ஆனால் ஹீரோயின் ஓன் பின்னாடி வந்துட்டா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல வரான். ஆனால் அவனால் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. ஆனால் சங்கு கிடச்சா எனக்கு எல்லாமே கிடச்சிரும். ஆனால் நான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன், எப்படி யோசிச்சாலும் ஒரு விதத்தில் நானும் என் அப்பா மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போப்பாக்க. அப்போ ஷிவு இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வாங்குவோம் அப்பா மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த புதுசாக ஒரு லேடி டீச்சர் வந்துச்சுல, அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் இருக்கிறதுக்கு வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் மூரின் ஸ்கூலில் உண்மையான ஆயுதத்தை வச்சு இவங்க சண்டையே போட மாட்டாங்க. கம்பு அப்புறம் இந்த மரக்கட்டை கத்தி இந்த மாதிரி இதை வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அம்மா உண்மையான ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக உண்மையான ஆயுதத்தை வச்சு சண்டை போடாதனால தான் உங்களுக்கு தைரியம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு ஒரு பையன் மேலே கத்தியை வீச பார்க்குது. அவன் பயந்து டபார்னு கீழே விழுந்துட்டான். இதுக்கு அப்படியே ஒரே நக்கல். அப்படியே திரும்ப பேசிட்டு ஹீரோ கழுத்தில் சட்டான்னு வெட்டுற மாதிரி கொண்டு போகுது. ஆனால் ஹீரோ தட்டி கூட முழிக்கலையே. அதை பார்த்துட்டு அதுக்கே கொஞ்சம் வியப்பு தான். இது வரைக்கும் நீங்கள் உண்மையான பயத்தை டென்ஷனை பார்த்துருக்க மாட்டீங்க. கம்பு கட்டையை வச்சே சண்டை போட்டு பழகிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. இனிமே தான் உண்மையான சண்டைனா என்னன்னு புரிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே யோகா சாரை பார்த்தா அவர் சனாரமுக்கு வர்றாரு. உள்ள வந்து நீ ஒரு வாரமாக கிளாஸ் எதுவுமே அட்டென்ட் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அந்த சங்குவோட சாவி என்கிட்ட இருக்குன்னு நினச்சி தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவளோட பொருள் 2-3 தட்டி விடுறா. அப்புறம் அவரை பார்த்தும் நீங்கள் எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் ஒன்று நீ தான் மாறிட்ட, இத்தனை நாள் உன்னை வளர்த்தாப்பா உன்னை பெற்றவர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மேலே உனக்கு எவ்வளோ வெறுப்பு வந்திருக்கு, நீ மாறலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்க மாறதான் செய்வாங்க. உன்னை பெத்த அப்பா வளர்த்த அப்பா கொலை பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சவுடனே உனக்கு எவ்வளோ வன்மை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உண்மை இல்லை என் அப்பா அப்படின்னு சொல்ல வரா. ஆனால் அவளால் அதுக்கு மேலே பேச முடியல. கூடிய சீக்கிரமே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே திரும்ப கிளாஸ்க்கு வந்தா இந்த சிறுமுஞ்சம் இருக்கான்ல, அவன் கத்தியை வச்சு அவனோட வித்தையை காட்டுறான். அவன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருமே முன்னாடி வரமாட்டாங்க. அப்போ அந்த புது லேடி டீச்சர் இருந்துட்டு நீங்கள் எதுக்காக இப்படி நின்றுட்டே இருக்கீங்க, எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே ஷிவு இருந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி உண்மையான கத்தியை வச்சு சண்டை போட்டதில்லை அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஆமாம் நீ மூரின் காம்படிஷனில் ரொம்ப நல்லா பண்ணன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் இருந்துட்டு ஆமாம் நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே மூரின் காம்படிஷனில் நல்லா தான் பண்ணோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படின்னு சொல்ல, என்னது ஃப்ரெண்ட்ஸா, நான் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இனிமேல் இந்த மூரிம் ஸ்கூலில் மரக்கட்டை கத்தி வச்சு சண்டை போடுறதோ இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறதையோ நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுது. அப்புறம் அப்படி திரும்ப யோகா சாருக்கு வந்தா அவர் வாங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சீக்கிரம் அந்த சாவியை கண்டுபிடிக்க சொல்லி சேர்மன் சொல்ல சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு ஹெச்எம் ரூம்லேயோ இந்த ஸ்கூல்லையோ தேடி பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே இல்லை. ஆனால் நம்ம அவசரப்பட தேவையில்ல, நம்ம ஒரு எலியை பிடிக்கணும், அதை வெள்ளை பூனையை வச்சு பிடிச்சானா கருப்பு பூனையை வச்சு பிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள சனாவோட அப்பாவை இழுக்கலான்னு பார்க்குறாரு. எப்படின்னா இப்போ ஹெச்எம் 18 வருஷத்துக்கு முன்னாடி சனாவோட அப்பா வீட்டை நெருப்பு வச்சுட்டு சனாவையும் தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சனாவோட அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும், அவர் கோவம் வரத்தானே செய்யும். 2 பேருமே இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. அதனால ஹெச்எம் மனசில் இருக்கிறது சனாவோட அப்பாவால் புரிஞ்சுக்க முடியும். சனா அப்பாவை வச்சே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அப்படி இங்கே கட் பண்ணி நம்ம ஹெச்எம் தான் கட்டுறாங்க. அவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போதான் ஒரு கண்ணாடி வெளியாக பார்க்குறாரு. ஒரு 4-5 பேர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்புறம் அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டாரு. அவங்களும் அப்புறம் ஹெச்எம் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படி திரும்ப ஸ்கூல்ல சனாவோட ரூமுக்கு ஷிவு வரான். பார்த்தா அவ ரூமே கலைஞ்சு கிடக்கு. என்னாச்சுன்னு கேட்டா இவ தான் இப்படி பண்ணியிருக்கா. அவளும் அவன்கிட்ட இந்த சங்குல அப்படி என்னதான் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க இருந்து ஓடி போயிடலாமோன்னு தோணுது, ஆனா ஓடி போக தான் எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா.
அவனும் ரொம்ப சமாதானப்படுத்துறான். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், ஆனா பிரச்சனைக்கு பதில் நமக்குள்ளதான் இருக்கும் நம்ம ஹெச்எம் சொல்லுவாரு. உன்னோட பிரச்சனைக்கான பதிலும் உன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி நம்ம வாங்க தான் கட்டுறாங்க. அவன் தற்செயலாக வாங்கோட அப்பா அசிஸ்டண்ட்டை பார்க்குறான். அவன் இப்போ தானே யோகா சார்ட்ட பேசிட்டு வெளில வந்தான். பார்த்தோன்னேவே நீங்கள் என்ன இப்போ அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்து போகிறது இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது வாங்க சைனாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் போட சொல்கிறான். அந்த அசிஸ்டண்ட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறான். ஆனால் வாங்க கேட்கல, எனக்கு ஒழுங்காக டிக்கெட் போடுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இப்போ அப்படியே திரும்ப யோகா சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங்கை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நிறைய பிள்ளைங்க இன்னும் வரல, அந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு புதுசாக பிள்ளைங்களை சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் குக்கிங் சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அப்பா கிட்டே எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனால் யோகா சாருக்கு பொறுமை இல்லை. இதெல்லாம் பார்த்து குக்கிங் சாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்கள் என்ன குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றியே யோசிக்க மாட்டீங்க, அவங்க பாதியில் நிறுத்தினா அவங்களோட வாழ்க்கை அப்புறம் என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற கிளாஸும் சரியில்லை, குழந்தைங்களோட சேஃப்டியை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஆனால் இவர் கோவப்பட்டு என்ன நடக்க போகுது, ஒன்றும் மாறல. அப்புறம் இவர் சிவு கிட்ட தான் போய் பேசுறாரு ஹீரோயினை பற்றி. அவனும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது ஹீரோயின் வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் சிவு என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப சாரை கூப்பிட்டு ஹெச்எம் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னாரு. ஹெச்எம்மோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான் மூரிம் அசோசியேஷன்ல சக்சஸரா தேர்ந்தெடுக்கப்பட்டு சங்குவோட சாவியை பாதுகாப்பா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்எம் சார் ஃப்ரெண்டோட வீடு எரிஞ்சப்போ அவர் பாதியில தான் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் போகும்போதே சனாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பதான் சனாவையும் காப்பாத்திருக்காரு. அந்த சாவி ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுனா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு குக்கிங் சாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த சாவி யாருக்கும் முழுசா கிடைக்காது, அது 3 பார்ட்டா இருக்கு. ஒன்று சனா கிட்ட இருக்கு, இன்னொன்று சனாவோட தம்பி அன்னைக்கு இறந்து போனதா ஒரு குட்டி பையனை சொன்னாங்கல்ல அவங்கிட்ட இருக்கு, இன்னொன்று அந்த ஜூக் பூங் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சனா கிட்ட இருந்த சாவி இப்போ ஸ்கூலுக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஹெச்எம் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காரு, கண்டிப்பா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதை கண்டுபிடிச்சாலுமே ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த குட்டி பையன்கிட்ட இருக்க சாவி, அந்த குட்டி பையன்கிட்ட இருக்க சாவி கிடைக்கணும்ல. 3மே ஒரு சாவியோட பார்ட்டு, அது 3மே கிடைச்சா தான் பையன். அந்த குட்டி பையனை தேடிதான் அவரும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நம்ம ஹெச்எம் இருக்கார்ல, அவர் அந்த குட்டி பையனை தான் தேடி போயிருக்காரு போல. இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹெச்எம் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தாரா, அவர் லிஃப்ட்ல ஏற அதே லிஃப்ட்ல ஹெச்எம் வந்து ஏறாரு. ஆல்ரெடி இந்த ஆள் வேற வாங்கோட அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இவர் நல்லவரா இல்லையானே தெரியல. ஆனா ஹெச்எம்க்கு அவங்க கண்டிப்பா இவரை வந்து மீட் பண்ணி பேசியிருப்பாங்க அப்படின்றது தெரியுது. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் அந்த குட்டி பையனை தான் தேடிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்டு உயிரோட இருக்கானான்னு கேட்டேன், ஆனா அவங்க எதுவுமே பதில் சொல்லலன்ற மாதிரி சொல்றாரு. வேற எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, இவர் அந்த அசிஸ்டன்ட் போன்ல பேசும்போது பக்கத்துல தானே இருந்தாரு, அப்ப ஹீரோயினோட அப்பா பத்தி சொன்னாங்கல்ல, அவர் பேரை சொல்லி அப்படி ஒரு ஆள் இருக்காராம், அந்த ஆளை வேற தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹெச்எம்க்கு தான் ஹீரோயினோட அப்பாவை தெரியுமே. இவர் அப்படி ஏதோ யோசிக்கிறாரு. அதே நேரம் சனாவோட அப்பாவை பார்த்தா அவர் அந்த செக்யூரிட்டி பொண்ணுகிட்ட நான் ஹெச்எம் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த அம்மாவும் நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம், இப்போ அங்கே ஷீல்டுலாம் இல்லை, நிறைய விஷயம் நடந்து போச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு அங்கே தான் இருக்கா, அவ பேர் சனா அப்படின்றதையும் சொல்றா. அது மட்டும் இல்லாம 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல ஹெச்எம்க்கு தொடர்பு இருக்கு, அதனாலதான் இப்ப அவரை பதவியில இருந்து நீக்கிருக்காங்க. அவர் தான் சனா கிட்ட தான் தான் அப்பான்னு சொல்லி இத்தனை வருஷமா அவளை வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்ல, இவருக்கு இதெல்லாம் கேட்டு அப்படி கோவம் பொங்கிக்கிட்டு வருது. அப்புறம் அப்படி இங்க கட் பண்ணி சிவுவை தான் காட்டுறாங்க. அவன் அப்படி ரூமுக்கு வர பார்த்தா வாங்க அங்கதான் இருக்கான். அப்புறம் 2 பேருமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. அப்ப வாங்க அடிச்ச சிவு, நான் இனிமே திரும்ப சண்டை போடுவேன், என்னோட வழியில நான் திரும்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, வாங்க இருந்துட்டு சிவு நானும் என் அப்பா மாதிரி தான், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கைப்பற்றிடுவேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை சிவு தடுக்க மட்டும் இல்ல, திரும்பவும் அடிக்கிறான். 2 பேருமே மாறி மாறி மூஞ்சில குத்திக்கிறானுங்க. அப்படியே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒருத்தனை மாத்தி ஒருத்தர் நெஞ்சிலே மிதிச்சு 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. இது வரைக்கும் சிவு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். வாங்க எப்பவுமே அடிச்சதுல தடுக்க மட்டும் தான் செய்வான். ஆனா இப்போ சிவு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திரும்ப அப்படியே 2 பேருமே படுக்க போயிட்டாங்க. நம்ம சிவு தூங்கிட்டான். அப்போ வாங்கு அவனோட பேக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் சிவு தூங்கலை போல, தூங்குற மாதிரி நடிச்சிருந்துருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவை பார்த்தா அவர் இன்னும் படுத்தே தான் கிடக்காரு. அவருக்கு சோகம் தாளல. அவர்கிட்ட அந்த ஆன்ட்டியும் நீங்கள் ஏன் அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, என்ன விஷயம் என்னையாவது அவகிட்ட சொல்லுங்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்தா அவள் வெளியில அடுப்புல ஏதோ சமைச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வாங்க வரான். வாங்க இவளை பக்கம் தான் வந்திருக்கான் போல. அவளை என்னையாதுன்னு விசாரிக்க, இவன் எங்கேயோ போறானா, நான் ஒரு இடத்துக்கு போறேன் அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ திரும்ப வந்துருவல்ல அப்படின்னு கேட்குறா.
அப்போ அவன் மனசுக்குள்ளே நான் திரும்ப வந்தேன் அப்படின்னா எல்லாருமே சங்கடப்படுத்துவேன், சிவுவை, உன்னை, சனாவை அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அவளுக்கும் ரொம்ப வருத்தம். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கேன், என்னால் தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் சிவுவை பார்த்தா அவனும் வாங்க பற்றி தான் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்க அவனுக்கு அப்படியே அழுகையாக தான் வருது. அங்கே அப்படி திரும்ப வாங்க பார்த்தா அவன் ஹீரோயினை ஹக் பண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல சோகமாக இருக்க அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் 2 எபிசோடு தான் பாக்கி இருக்கு. சங்குவோட சாவியை கண்டுபிடிச்சாங்களா? சங்குவால என்னென்ன கிடைக்கும்? அதை கண்டுபிடிச்சது யாரு? சனாவோட அப்பா கூட சனா சேர்ந்தாளான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.